ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ், சிறுநீரக பிரச்சனை, வயிறு சுத்தப்படுத்துதல். இந்த 3 பிரச்சனைக்கும் இந்த ஒரு ஜூஸை குடித்தா போதும். இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாயிடும். வாங்க அந்த ஜூஸை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜூஸை ரெடி பண்ண வெள்ளை பூசணி காய். இந்த காய் எல்லா கடையிலையும் எல்லாருக்கும் ஈஸியாகவே கிடைக்கும். இந்த காய் கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காயை ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காயை எடுத்துக்கோங்க. அது மேலே இருக்க தோலை சீவி எடுத்துட்டு ஒரு 1/4 பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த காயிலேருந்து அதை எடுத்து உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திக்கோங்க. அது சின்ன சின்னதாக நறுக்கி மிக்சியில் போட்டு ஜூஸாக ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு, ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு ஜூஸாக ரெடி பண்ணி அதோட கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், தேன், இது 3ஐயும் கலந்து காலையில் வெறும் வயிற்றுல இதை குடிச்சிட்டு வரும்போது சீக்கிரமாகவே உங்கள் உடம்புல உள்ள கெட்ட நீரில் வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வெயிட் லாஸும் ஆகும். இந்த ஜூஸ் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சிறுநீரகத்தில் ரத்தமாக போகிறது, அப்புறம் யூரின் சரியாக பாஸ் ஆகாமல் இருக்கிறது, உடம்பு ஹீட்னால ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ஜூஸை டெய்லி நம்ம எடுத்துக்கும் போது நல்லாவே நம்ம உடம்புல உள்ள கெட்ட நீரில் வெளியேறும். அது இல்லாமல் யூரின் நல்லாவே ஃப்ரீயாக பாஸ் ஆகும். உடம்புல உள்ள கெட்ட நீரெல்லாம் வெளியேறி உடம்பு நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த ஜூஸை டெய்லியும் குடிக்கிறதுனால சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் வயிறு சுத்தம் பண்ணுறதுக்கும் இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல இந்த ஜூஸோட தேனும் கொஞ்சம் இஞ்சி சாறு இது ரெண்டும் கலந்து காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கும்போது நம்ம வயிற்றில் இருக்க நாள்பட்ட கழிவுகள் எல்லாமே நல்லா கிளியர் ஆகிடும். வயிறு நல்லாவே ஃப்ரீயாக சுத்தமாகிக்கும். பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த ஜூஸ் ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த ஜூஸை குடிக்கிறதுனால மோசம் நல்லா ஃப்ரீயாக போகும். அது இல்லாமல் வயிற்றில் இருக்க நாள்பட்ட கழிவுகளை கிளியர் ஆகிடும். அப்புறம் இந்த ஜூஸோட தேன் மட்டும் கலந்து குடிக்கும்போது நம்ம உடம்புல உள்ள ரத்தமெல்லாம் நல்லா சுத்தமாகும். இந்த ரத்தம் நல்லாவே சுத்தமானாலே நம்மளுக்கு உடம்புல இருக்க நிறைய பிரச்சனைகள் சரியாகும். அதனால் இந்த ஜூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காயை கூட்டாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்றத விட இந்த ஜூஸாக நம்ம எடுத்துக்கும் போது நிறையவே நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த ஜூஸை சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ஆஸ்துமா பிரச்சனை, வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஜூஸை கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த ஜூஸை குடிக்கும் போது நம்ம உடம்பு நல்லாவே குளிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூஸ் குடிக்கும் போது வேறு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனை இல்லாதவங்க யாராக இருந்தாலும் இந்த ஜூஸை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த ஜூஸை குடிக்கிறதுனால நம்ம உடம்புல பல பிரச்சனைகள் சரியாகும். இதை டெய்லியும் குடிக்க முடிஞ்சால் பாருங்கள். அப்படி இல்லாட்டா வாரத்துக்கு 3 நாள் காலையிலும் சாயந்தரமும் குடித்தாலே நம்ம உடம்புல இருக்கிற இந்த 3 பிரச்சனையும் மட்டும் இல்லாமல் ஃபைல்ஸ் பிரச்சனையும், அப்புறம் ரத்தத்தை சுத்தப்படுத்துதல், உடம்புல உள்ள ஹீட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஜூஸ் ரொம்பவே ஒரு அருமருந்து. இந்த ஜூஸை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காய் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த ஜூஸ் போட்டு குடிங்க. இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.